ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, அரிசியில் வண்டு வராமல் இருக்க இந்த ஒரு டிப்ஸை மட்டும் தெரிஞ்சால் போதும். அரிசிக்கிட்ட வண்டு புழு பூச்சி எதுவுமே நெருங்காதுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரீன் துணி, அது மட்டும் இல்லாமல் விண்டோஸு மெயின் டோருக்குள்ள நம்ம ஸ்க்ரீன் துணி யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற துணியை பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம தொங்க போட்டிருப்போங்க. ஆனால் நம்ம ஏதாச்சும் நம்ம வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த துணி நமக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த துணி நம்ம நல்லா பிடிச்சி நல்லா முடிச்ச மாதிரி போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த துணி ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி ஆகிடுங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த துணியை நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக மடித்து நீங்கள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இது போல் கிளிப்பு நீங்கள் மாட்டிவிட்டால் போதும். இந்த மாதிரி நீங்கள் மாட்டிக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்க்ரீன் துணி பார்க்க ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிளிப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் விட்டாலே அந்த துணி நமக்கு கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் ரொம்ப நீட்டாகவே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்ஸை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம், இல்லை குஸ்கா, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி ஏதாச்சும் நம்ம செய்ய போகிறோன்னா இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புலாவ் தாங்க செய்ய போகிறேன். நம்ம எப்போவுமே தண்ணி அளவு எடுத்துப்போங்க இல்லையா, தண்ணி அளவு ஒரு கிளாஸில் 2 கிளாஸ் அளவு தண்ணி அளவை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் பாருங்கள் தேங்காய் பால் நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம தேங்காய் பால் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா நம்ம கலக்கி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் க்ளோஸ் பண்ணி மூடி போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை விசில் நீங்கள் வைப்பீங்களோ அத்தனை விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாங்க. நான் இப்போ பாருங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 2 விசில் மட்டும் வச்சு எடுத்து குக்கர் மூடியுமே நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்குங்க. சாப்பாடு நல்லா வாசனையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் குஸ்கா செஞ்சாலும் சரி, பிரியாணி செஞ்சாலும் சரிங்க, தண்ணி அளவு கொஞ்சமாக குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு குட்டியை ஒரு டப்பா எடுத்துக்கலாங்க. டப்பாவில் பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட் எடுத்துக்கலாம். சால்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 டீஸ்பூனுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இந்த கப்பு அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாம்பு எடுத்துக்கணும். ₹1 பேக்கெட் ஷாம்பு, எந்த ஷாம்புனாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு எடுத்திருக்கேன். கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு ஃபுல்லாகவும் இந்த உப்பில் நான் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள் உப்பில் நம்ம சேர்த்தாச்சுங்க. இந்த மாதிரி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் அந்த கவர் ஃபுல்லாகவும் நல்லா நம்ம அழுத்தி எடுத்தோம்னா அந்த ஷாம்பு ஃபுல்லாகவும் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த கவரை சைடில் வச்சுக்கலாம். இது கூடவே நீங்கள் ஒரு ஸ்பூனோ இல்லை குச்சி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நம்ம அந்த உப்பு அதுக்கப்புறம் ஷாம்பு 2மே நம்ம இது போல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகிருக்குங்க. இந்த மாதிரி மிக்ஸ் ஆகும்போது நமக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா கலக்கினதுக்கப்புறம் ஸ்பூனை எடுத்து சைடில் வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 போல் கிராம்பு எடுத்துக்கலாம். கிராம்பு எடுத்து நீங்கள் இந்த டப்பாவுக்கு மேலே அந்த உப்பு மேலே நீங்கள் போட்டு விட்டுருங்க. இந்த டப்பாவை அப்படியே நீங்கள் கீழே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த பாக்ஸோட மூடி எடுத்துக்கலாம். மூடி எடுத்து நம்ம ஒரு கம்பி ஹீட் பண்ணி சின்ன சின்ன ஹோல்ஸை நம்ம போட்டுவிட்டு எப்போதும் போல் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிப்பு எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டு சிங்க் கடியில் என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும். அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் உள்ளுக்குள்ளேயும் நமக்கு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரி வராமல் இருக்க இதை கொண்டு போய் நீங்கள் பாத்ரூமில் வச்சுக்கலாம், இல்லை சிங்க் கடியில் வச்சிங்களா அந்த பேட் ஸ்மெல் எல்லாமே அப்சர்வ் பண்ணி நல்ல ஒரு குட் ஸ்மெல்லாக இருக்கும். இதை நீங்கள் 20 நாளுக்கு ஒரு டைம் மட்டும் ஷாம்பு கலந்து மறுபடி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம பால் காய்ச்ச போகிறோன்னா மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பால் பாத்திரம் வச்சுக்கலாம். எடுத்தோன்னே நீங்கள் பால் ஊற்றாமல்
ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பால் சேர்த்துக்கணுங்க. பாருங்கள், பால் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த பால் பாதத்தை ஒரு டைம் லைட்டாக நம்ம ஷேக் பண்ணிவிட்டு எப்போதும் போல் நீங்கள் பால் காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ பாருங்கள் பால் காய வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பால் காய்ச்சும் போது பார்த்தீங்கன்னா அந்த பால் குண்டா ஓரங்கல்லையாக இருக்கட்டும் உள்ளேயா இருக்கட்டுங்க, எங்கேயுமே நமக்கு அந்த பால் நமக்கு ஒட்டியே பிடிக்காது. கழுவுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நமக்கு அந்த பால் குண்டை நமக்கு தீஞ்சுமே போகாதுங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்ஸை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பால் குண்டா க்ளீன் பண்ண அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம தோசைக்கல் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருப்போங்க. சம்டைம்ஸ் நமக்கு தோசை ஊற்றினாலுமே ஒழுங்காக நமக்கு தோசை அந்த கல்லை ஒட்டிட்டு வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அருந்து போகுங்க. அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது எந்த தோசைக்கல்லாக இருந்தாலும் சரிங்க. ஃபஸ்ட்டு நம்ம தோசை தவாவை ஒரு துணி வச்சு நல்லா துடைச்சிட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க. இந்த தண்ணி ஃபுல்லாகவும் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகட்டுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பாதி வெங்காயத்தை கட் பண்ணி நான் பாருங்கள் இந்த தோசைகள் ஃபுல்லாகவும் எல்லா பக்கமும் நல்லா நான் தேய்ச்சி விட்டுக்கிறேங்க. நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் நமக்கு அந்த தோசைகள் நல்லா சூடாக இருக்கணுங்க. நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தோசை ஊற்றியாச்சுங்க. இந்த மாதிரி நம்ம தோசை ஊற்றுனதுக்கப்புறம் எப்போதும் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஓரங்களையும் ஊற்றிக்கோங்க. அதே போல் தோசை மேலே நீங்கள் ஊற்றிக்கோங்க. தோசை நமக்கு நல்லா வெந்து வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், தோசை நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. நான் ஒரு பக்கம் மட்டும் வேக வச்சு எடுக்க போகிறேன். இதுவே நீங்கள் 2 பக்கம் வேக வச்சு எடுக்க போகிறேன்னா நீங்கள் திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நான் தோசை கை வச்சு 2ஆக நான் மடித்து எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நீங்களே பாருங்கள், ரொம்ப சூப்பராக பூ போல் தோசை வந்துருச்சு. நமக்கு எங்கேயுமே இந்த தோசைக்கெல்லாம் தோசை ஒட்டவும் இல்லை. அதே போல் நமக்கு தோசை அருந்து போகவும் கிடையாதுங்க. கண்டிப்பாக நீங்கள் தோசை தவாவில் தோசை அருந்து போது ஒட்டிக்குதுன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம மொபைலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சார்ஜர் கேபிள் இருக்குல்ல, இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் மேலே நம்ம சார்ஜர் ஒயர் மேலே போட்டு வச்சாலுமே சம்டைம்ஸ் அந்த சார்ஜர் ஒயர் நமக்கு கீழே விழுந்து தண்ணி படுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் குழந்தைங்களுக்கான சார்ஜர் எடுத்து வாயிலையும் வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு கிளிப்பு நம்ம எடுத்துக்கலாம். கிளிப்பு நம்ம எடுத்ததுக்கப்புறம் டபுள் டேப்பு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி அந்த கிளிப்பு மேலே இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு அது மேலே இருக்கிற ஸ்டிக்கர் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சார்ஜர் போடுவீங்களோ அதுக்கு பக்கமாகவே நீங்கள் அந்த கிளிப்பை இது போல் ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் சார்ஜ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒயரை நீங்கள் கிளிப்பு மேலே அழகாக நீங்கள் மாட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த கேபிள் நமக்கு கீழே விழுகாது, தண்ணியும் நமக்கு படாது. அதே போல் குழந்தைங்கள் எடுக்க முடியாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பார்க்கவுமே நமக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த சின்ன டிப்ஸை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம சாப்பாட்டு அரிசி வச்சுருந்தாலும் சரி, ரேஷன் அரிசி வச்சுருந்தாலும் சரிங்க, எந்த அரிசி வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணியிருந்தாலுமே அந்த அரிசியில் நமக்கு சீக்கிரமாக வண்டு புழு பூச்சி எல்லாமே நமக்கு விழுந்துடுங்க. ஆனால் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 5 வருஷம் ஆனாலும் சரிங்க, அரிசிக்குள்ளே ஒரே வண்டு புழு பூச்சி எதுவுமே அரிசிக்கிட்ட நெருங்கவே செய்யாது. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி 2 பிரியாணியில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய பெரிய சைஸு பட்டை தொண்டு 2 போல் எடுத்திருக்கேங்க. இதை நம்ம அரிசி உள்ளுக்குள்ளே நம்ம புதைச்சி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரிசி உள்ளுக்குள்ளே நீங்கள் புதைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் புதைச்சி வச்சாலே நமக்கு அரிசிக்குள்ளே வண்டு பூச்சி வராதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இது கூடவே நீங்கள் இன்னும் ஒரு முக்கியமான பொருள் நீங்கள் சேர்க்கணும். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் பெருங்காயத்தூள் டப்பா வச்சுருப்போம் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அந்த பெருங்காயத்தூள் டப்பாவை நீங்கள் காலியை வைக்காமல் ஒரு கொஞ்சமாவது நீங்கள் பெருங்காயத்தூள் நீங்கள் அந்த டப்பாவில் வச்சுருக்கணுங்க. அதுக்கப்புறம் டைட்டாக மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பின்னுக்கு வச்சு சின்ன சின்ன ஹோல்ஸை நீங்கள் அந்த டப்பா மேலே அங்கங்கே போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரிசி உள்ளுக்குள்ளே கரெக்டாக சென்டரில் வச்சு புதைச்சி வச்சு எப்போதும் போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது அரிசிக்கிட்ட ஒரே ஒரு வண்டு புழு
புழு பூச்சி கிட்ட கூட நமக்கு அரிசி கிட்ட நெருங்கவே செய்யாது. நம்ம சேர்த்துக்கிற பொருள் எல்லாமே நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதிக அரிசி நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதிக இலை அதிக பிரியாணியில் 2-3 போல் பெருங்காயத்தூள் டப்பா யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.